மக்கள் அனைவருக்கும் வணக்கம். மழைக்காலம் தொடங்கிடுச்சு. எல்லாரும் சேஃபாக இருங்க. வெளியில் போகும்போது கொடையோ ரெயின் கோட்டோ அப்படியே போட்டுட்டு போங்க, எடுத்துகிட்டு போங்க. மரங்களை எங்கேயோ விழுந்துக்கிட்டதா பத்திரமா பார்த்து போங்க. வேலைக்கு போகிறவங்க எல்லாரும் குழந்தைங்கள வீட்டில் இருக்கும்போது சுவிட்ச் பாக்ஸ் கிட்ட அனுப்பாதீங்க. சிலது ஷாக் அடிக்கும், பாதுகாப்பாக இருங்க. அதே மாதிரி சுவர் தண்ணி ஊறி போய் இருக்கும், அந்த இடத்துல நீங்கள் தயவுசெய்து படுக்காதீங்க. நைட்டில் பாதுகாப்பாக இருங்க. அதே போல் பால் பாக்கெட்டு, தண்ணி இது எல்லாமே நீங்கள் வாங்கி சேஃபாக வச்சுக்கோங்க. தண்ணி கூட இன்னைக்கு வந்துட்டு நாளைக்கு ஊற்றிட்டு தண்ணி வரும், பிடிச்சி வச்சுக்கலாம் அப்படின்னு பண்ணாதீங்க. கரண்ட் இல்லாதனால தண்ணி வராத போயிடும். அந்த தண்ணியை நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா மறுநாள் சுட வச்சு குடிக்கலாம். சுட வச்சு மழை காலத்தில் குடிங்க. சேஃபாக இருங்க. அதுபோல் உணவு நீங்கள் நீங்கள் நம்மளும் உணவு நம்ம சாப்பிடும்போது பக்கத்து வீட்டில் சும்மா ஒரு பேச்சுக்காவது உணவு சாப்பாடு செஞ்சீங்களா, சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க அவங்கக்கிட்ட. சில பேர் சிலிண்டர் தீர்ந்து போயிருக்கும், சில பேர்கிட்ட காசு இருக்காது. இன்னைக்கு வேலைக்கு போனால் தான் அவங்களுக்கு சம்பளன்ற மாதிரி இருக்கிறவங்க இருக்கிறாங்க. அதே போல் சிலிண்டர் எனக்கு பற்ற வைக்க தெரியாது, வயசானவங்க கூட இருக்கிறாங்க, பற்ற வைக்க தெரியாது, அதனால நான் சிலிண்டர்லாம் நான் வாங்கலாமா, வெறுவு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பில் பற்ற வைக்கிறவங்க இருக்கிறாங்க. இந்த வெறுவு மழை காலத்தில் நனைஞ்சு போய் சாப்பாடு செய்யாத பட்னியாக படுத்துன்னு இருப்பாங்க. சும்மா ஒரு பேச்சுவார்த்தைக்காக நீங்கள் சாப்பாடு செஞ்சீங்களா, சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க. அவங்க இல்லைன்னு சொன்னாங்களாம், உங்களால் முடிஞ்சது ஒரு பால் பாக்கெட்டோ, ஒரு பாலோ, இல்லை டீயோ காஃபியோ போட்டு கொடுங்க. இல்லை ஒரு ப்ரெட்டோ, ஒரு பிஸ்கெட்டோ வாங்கி கொடுங்க. ஒருவேளை உணவாவது அவங்களுக்கு சும்மா நீங்கள் கொடுங்க. பாருங்கள், யாரையுமே தனியாக விட்டுடாதீங்க. பாவம், நம்ம வீட்டில் நம்ம சாப்பிட்டோமோ இல்லையோ இருக்கிறோமோ, அப்பா அம்மாவை நம்ம எல்லாருமே விசாரிக்கிறோம்ல ஃபோன் அடித்து. அதுபோல் ஒரு பக்கத்தில் இருக்கிறவங்களையும் நம்ம இங்கே கவனிங்க. இப்போ பாருங்கள், இலங்கையில் பாருங்கள், இலங்கையே ஃபுல்லாக மூழ்கி இருக்குது, கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் கூட நம்ம மக்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் பண்ண தப்புக்கு தான், பாவத்துக்கு தான் அவங்க நீங்கள் இதில் அனுபவிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க. அந்த மாதிரி சொல்லாதீங்க தயவு செய்து. எதிரியாக இருந்தாலும் படுக்கையில் இருக்கும்போது போய் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அவங்கள அவங்களுக்காக நம்மளால செய்ய முடியாட்டாலும் எதுவுமே வேண்டிக்கோங்க. நல்லா நல்ல முறையாக திருப்பி அவங்களாம் நல்ல முறையாக நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கோங்க. தவறு செஞ்சால் நம்ம தண்டனை கொடுக்கக்கூடாது, புரியுதுங்களா? கடவுள் பார்த்துக்குவாரு. ஆனால் நம்ம நல்லது நினைப்போம் எல்லாருக்குமே, எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஆதாம் ஏவாள் வயிற்றுலேருந்து பிறந்தவங்கன்னு சொல்கிறாங்க. அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி எல்லாம் ஒரு வயிற்றுல தான் பிறந்தவந்தாங்கன்னு சொல்கிறாங்க. எது உண்மைன்னு தெரியாது. குரங்குலேருந்து பிறந்தோமோ இல்லை ஆதாம் ஏவாள் வயிற்றுலேருந்து பிறந்தோமோ நமக்கு தெரியாது. இருந்தாலும் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ம சகோதர சகோதரிகள், உற்றார் உறவினர் தான். பாதுகாப்பாக இருங்க, சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க. நீங்கள் என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது அப்படின்னு சொல்லாதீங்க. நானும் ஒரு சகோதரி, சகோதரன் சகோதரியாக தான் இந்த எல்லாத்தையும் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.